அனைவருக்கும் வணக்கம். சுகன்யா கிரியேஷன்ஸ் வழங்கும் நவராத்திரி விழாவின் 2வது நாள். உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். துர்கா தேவி மகிஷாசுரனை எப்படி அழிச்சாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இந்த வருஷம் நமக்குள்ள இருக்கிற மகிஷனை எப்படி அழிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில முதல் நாள் கோபத்தை பார்த்தோம். இந்த 2வது நாள் பயம்ங்கிறத பத்தி பார்க்கலாம். பயம் அப்படின்னா நிறைய பயம் இருக்கு. அது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கலா பாதிக்கிற பயங்கள் நிறைய விஷயங்கள்ல இருக்கு. அத நம்ம மருத்துவ அடிப்படையில தான் அதை கிளியர் பண்ண முடியும். நம்ம அந்த சாப்டர் போக வேண்டாம். நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பயங்களை நம்ம பார்க்கணும். அதாவது இருட்ட பார்த்தா பயம், அம்மா அப்பா கிட்ட பேச பயம், கிளாஸ்ல போயிட்டு டீச்சர் பார்த்தா பயம், எக்ஸாம் எழுத பயம், நிறைய பேர் கூட சிரிச்சு பேச பயம், ஹோட்டல்ல போய் சாப்பிட கூட பயம். நான் சாப்பிடுறேன், இவங்க எல்லாம் என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயம், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கும் போது பயம். இப்படி இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பயங்கள் என்ன ஆகுதுன்னா நம்முடைய பர்சனாலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால ஏதோ நம்ம சோகமா இருக்க மாதிரியோ தனிமையா இருக்க மாதிரியோ ஒரு ஃபேஸ்ல ஒரு அப்பியரன்ஸ்ல அந்த தோற்றத்தை கொடுத்துருது. கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சு போயிருக்கு. அப்படிப்பட்ட கான்ஃபிடென்ஸை குறைக்கக்கூடிய பயங்களை எப்படி போகலாம்? ஒரு சின்ன விஷயத்தின் மூலமா நம்மளால அதை போக்கிக்கிட முடியுங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். விவேகானந்தர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் இதே சின்ன வயசுல என்ன பண்ணிருக்காரு, ஒரு தெரு வழியா எங்கேயோ கடைக்கு அம்மா அனுப்பியிருக்காங்க, போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு 10 நாய்ங்க பின்னால விரட்டிட்டே இருந்திருக்கு. அவர் பயந்து நம்ம என்ன பண்ணுவோம், நாய் வந்தா ஓடிடுவோம் இல்லையா? அதே மாதிரி அவரும் வேகமா ஓடி இருக்காரு. நாய்களும் விடாம துரத்தி இருக்கு. ஒரு பீரியட் வந்தவுடனே அவரால் ஓட முடியல, சக்கராயிடுச்சு. அவர் நின்று நாய் வருதான்னு இப்படி திரும்பி பாக்குறாரு. ஆனா அந்த நாய்ங்க என்ன நினைச்சிச்சு, இவன் நம்மளதான் அடிக்க போறான்னு ஓடி போயிடுச்சுங்க பயந்து. சோ ஒரு விஷயம் நம்மளை துரத்திட்டு வரும்போது நம்ம பயந்தோம்னா அது நம்மளை துரத்திட்டே வருது. ஆனா அந்த விஷயத்த நம்ம திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது அமைங்கி போயிடுது. இதுதான் கான்செப்ட். இதான் விவேகானந்தர் சொல்றாங்க, பயம் வரும்போது அந்த விஷயத்தை நீ திரும்பி பார் அப்படின்னு சொல்லிச்சு. அதான் நான் இன்னைக்கு மெயினா சொல்றேன். நம்ம எந்த ஒரு பயமா இருந்தாலும் அதை திரும்பி பார்த்துருங்க, உங்க பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். எப்படி திரும்பி பார்க்கறது? ஆமா, படிப்ப நல்லா திரும்பி பாருங்க, அப்போ படிப்பு வந்துடும். டீச்சர் கிட்ட இவங்களும் என்னோட அம்மா மாதிரி தான் நினைச்சு தப்பா சொன்னா பரவாயில்லன்னு நினைச்சு பாருங்க, தைரியமா ஆன்சர் சொல்ல முடியும். ஸ்டேஜ்ல ஏறும்போது எனக்கு முன்னால இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்க எல்லாருமே நான் பேசணும் கேட்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க, பயம் போயிடும். முக்கியமா அம்மா அப்பா கிட்ட உண்மையா நேர்மையா இருந்தா நமக்கு பயங்கிறதே வராது. ஏன்னா பேசிக் அங்கதான் இருக்கு. நம்ம அப்பா கிட்ட போய் சொன்னா தானே நமக்கு பயம் வருது. அப்பாட்ட அம்மா கிட்ட நம்ம எதையாவது மறைச்சா தானே அம்மா கிட்ட பயம் வருது. அது ரெண்டையும் நம்ம எரேஸ் பண்ணிடுங்க. அதெல்லாம் திரும்பி பாருங்க, மாத்தி அமைச்சுக்கோங்க. உங்க பயம்ங்கிற மகிஷன் உங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிற மெசேஜ் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.